विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् ஆத்மா ஸ்வப்பிரகாசம் நித்தியம் அப்படிங்கிற ஒரு பாகத்தை நமக்கு படிச்சிருக்கார். இங்கே ஸ்வப்பிரகாசம்னு சொல்றதுக்கு உபரிஷத்தை சொல்லியிருக்கேன். அது இல்லாம யுக்தியினாலேயே நமக்கு தெரியும்படி பண்ணார். இது ஒரு விஷயம். இந்த பிரகடனத்துல சாதாரணமாக மனுஷனுக்கு யோசனை பண்ணினா விஷயம் தெரியும், அனுபவம் வரட்டும். அதுக்கு முன்னால லாஜிக்கலா நமக்கு தெரியணும். பல பல பிறவிகளாக நாம் நம்மளை பற்றி தெரிந்து கொள்ளாமல் உலகத்தில் இருக்கக்கூடியதான பல விஷயங்களை அறிஞர்கள் அதனாலேயே கொண்டு போக்கின்றோம். அதனால்தான் நமக்கு மறுபடியும் விடாம திறமை வருது. நீங்க மறுபடியும் அதை யோசனை பண்ணாமலேயே இருக்க இத பார்த்து பரம கருணையோட வேதம் சொல்றது உனக்கு வரக்கூடியதான இத்தனை குடும்பங்களும் உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ அறியாச்சனாங்க. இது முதல்ல தெரியும். நம்ம ஸ்வரூபம் என்ன அப்படிங்கும் பொழுது அந்த ஆத்மா ஸ்வப்பிரகாசமான ஒரு சைத்தன்யம், ஆனந்த வட்டம். தூங்கும் பொழுது அந்த ஆனந்தத்தை இன்னொரு அனுபவிக்கிறார். முடிச்சதுமே சொல்ற நிம்மதியா தோன்றினேன். முடிச்சதுமே அந்த தூக்கம் அந்த ஆனந்தம் எங்க போச்சுன்னு தெரியும். எல்லோரும் அலைஞ்சிருக்காங்க. அது வேணும் இது வேணும், ஆனந்தத்துக்காக அலைகிறோம். அந்த ஆனந்தம் எங்க இருக்குங்கிறது அவனுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் நீ அனுபவிக்கிறாய, நீயே சொல்கிறாய், நான் நிம்மதியாக தூங்கினேன், ஆனந்தமாக தூங்கினேன். மறுபடியும் அந்த ஆனந்தம் எங்க இருக்குன்னு தேடாயே கேட்டு பார்க்கணும். அது சரி பார்க்கணும். அந்த பக்கம் போக. ஏன்னா பல விரோதிகளாக மனிதன் வெளிவிஷயத்தில் போய் பழக்கிட்டார் மனச. அதனால அவனுக்கு உள்நோக்கி திருமணங்கிற எண்ணமே வராது. ஆனந்தமான ஆத்மா இருக்கு, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கேன்னு அவனே நினைச்சாலும் அனுபவித்தாலும் அவனுக்கு அது சொன்னாலும் புரியாத அளவுக்கு மனசுல விபரீத பாவனை ஏற்படுத்தல. விபரீத பாவனை அவாங்கோட்டம் அப்படி ஏற்படும். இப்ப என்ன சொல்ற, உன்னுடைய ஆத்மாவிலிருந்து எப்பொழுதும் அறிவு வடிவமாக இருக்குது. அது நிச்சயமானது, ஆனந்தமானது. மற்ற எல்லா பொருள்களும் துன்பம் வரலாமே தவிர அந்த ஆத்மா எப்பொழுதும் ஆனந்தமாகத்தான் இருக்கு. அது சாஸ்வதமாக இருக்கு அப்படின்னு சொன்னதுலே அப்படி ஒரு ஆத்மா இருக்காங்க தெரியலையே. எனக்கு அறிவு புத்தியிலே வருது, அதற்கான ஒரு ஆத்மா இல்லையே அப்படிதான் இருக்கு. நாம் அறிவுன்னு நினைச்சா நம்ம புத்திங்கிறோம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். புத்திக்கு அப்பாற்பட்டதாக அறிவை அளிக்கும் முக்கியமான ஒரு சைத்தன்யத்தை யாருக்கும் தெரியும். ஏன்னா நாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அறிவதற்காக புத்தியை உபயோகிக்கிறோம்.
அந்த புத்தி கூர்மையா இருக்கு. அப்பதான் நல்லா அறிய முடியும். எல்லாவர்களையும் அறிவாய் அறிகிறோம் அப்படின்னு. இந்த அறிவுக்கு மூலம் என்னன்னு பார்க்கணும். சர்வதா சர்வகாலம் புத்தியே அறிவு நடக்கிறது. அதுக்கு மேல ஒரு சுரூபம் இருக்குன்னு தெரிகிறார். ஆனா அதுக்கு சொன்னா நிச்சயமான ஒரு அறிவு இருக்கப்பா அறியல. ஆனா ஒரு சுரூபம் ஏன்னா தூக்கத்துல நான் இதையும் அறிவதை என்று பார்த்தேன். அறிவு நீயே சொல்ற நல்லா தூங்கினேன், சுகமாக தூங்கினேன், ஒன்றும் அறியாமல் தூங்கினேன். ஒன்றும் அறியாமல் பார்த்து சொல்லிய பார்க்காமல் சொல்லிய பார்க்காமல் சொன்னா என்ன சொல்லிட்டோம்? எனக்கு ஒன்றும் தெரியாது. இருக்கா இல்லையா தெரியாது, அவ்வளவுதான் தெரியும். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னது நீங்களே கவனிச்சது பார்த்தா, நான் ஒன்றும் அறியவில்லை, எதையும் நான் அறியவில்லை அப்படின்னு. எதையும் நான் அறியவில்லை என்று சொல்ற உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, ஒழித்து காலத்துல எல்லாவற்றையும் அறிகிறேன். உருவத்தை அறிகிறேன், கலரை அறிகிறேன், சத்தத்தை அறிகிறேன், மற்ற பல பொருளை சுவையை அறிகிறேன், எல்லாமே இருக்கு. தூக்கத்துல ஏதாவது அறிஞனா அறிய தூக்கத்துல நான் அறிய வேண்டியதற்கு காரணம் என்னன்னா, அறிய வேண்டியதாக பொருள் இல்லை, நானே சொல்லவே இல்லை. தூக்கத்துல நானே சொல்லல, நீங்க அதை பற்றி நினைக்கல. ஆனா நான் எதையும் அறிகிறேன்னு, எதையும் என்னத்தான வேறாத பொருளை அறிகிறேன்னு அந்த வார்த்தை கேட்போம். நானேங்கிற அர்த்தம் இல்லையே. அப்பவும் கேட்டேன், நீ விரும்பிடும் அப்படின்னு கேட்டேன். நான் எங்க போனேன்? முடிச்சு வச்சேன். தூக்கத்துல நான் போயியே தூங்கிட்டு தூங்கிட்டு இருந்தேன். அந்த இருந்தேங்கிற பதார்த்தம் எப்பொழுதும் இருக்கு. நீ எப்பொழுது பொருளை பார்க்கலையோ என்று பார்க்கலை என்று சொல்கிறாயோ அப்பொழுது நீ இருந்திருக்க. நீ இருந்தது பொருளை பார்க்காதனால் பொருளை அகப்படவில்லை என்று சொன்னேன். துணை திருட்டா இருந்ததுன்னு வேற சில பேர் சொல்றான். எப்படி இருந்தது? சிவப்பா இருந்தா மஞ்சளா இருந்ததுன்னு கேட்டா என்ன சொல்றேன்? இல்ல கண்ண போன்றது இருட்டா இருந்தது. அப்ப இருட்டா இருந்ததுன்னு பார்க்கலாம் இருந்தீங்க. அப்ப தூக்கத்தையும் பார்த்தவன் ஒருவர் இருக்கிறார். இது என்ன சாட்சி. இது போல டிஸ்கஷன் வேற எந்த சப்ஜெக்ட்லயும் வராது. நம்ம ஞாபகம் இந்த உங்களை பற்றி வேண்டாம். ஆனா இது நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். என்னை பத்தியே எனக்கு தெரியலைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேற ஏதோ தெரியலைன்னா பரவாயில்ல ஒத்துக்கணும். இத்தனை வயசாச்சு, ஒவ்வொரு நாளும் தூங்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னத்தான் நடக்கிறதுன்னு தெரியலன்னு அது கத்துட்டேன். நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியலைன்னா அப்ப நமக்குள்ள நான் முடித்துக் கொண்டிருக்கேன் என்ற அறிவனும் ஒருத்தர் இருக்கிறார். நீங்க முடிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்றேன்? போயிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கேடா அப்படின்னு கவனிச்சிருக்கேன். நான் கவனிக்கிறது வேற யாரோ பார்க்கலாம். அப்பதானே நான் முடிச்சுட்டு இருக்கேன், கேட்டு இருக்கேன், கேட்கறது அப்படின்னு சொல்ல இருக்கேன். அதே போல நான் சொப்னத்தை கண்டேன் அப்படிங்கிற அந்த சொப்னத்தை பார்க்கிற ஒருத்தர் இல்லாத போனால் நான் இதை கண்டேன் எப்படி சொல்கிறேன்? விழிப்பை பார்க்க ஒருத்தர் இருக்கிறார், சொப்னத்தை பார்க்க ஒருத்தர் இருக்கிறார். அதே போல நீங்க தூங்குறத பார்த்தவோ ஒருத்தர் இருக்கார். வெளியே இல்லை, ஒரே தான். அது தெரியும். என்னதான் புண்ணியமோ அந்த நாளே இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னதான் புண்ணியமோ அந்த நாள் தான் சொப்னத்தை கண்டேன், மறுபடியும் அந்த நாளை முடித்துக் கொண்டிருக்கேன் அப்படின்னு மூன்று நிலைகளில் இருக்கிறவன் ஒரு சாட்சி. நிலைகள் மாறலாம்.
கொஞ்ச நேரம் தூங்கணும், கொஞ்ச நேரம் முடிச்சுக்கணும், கொஞ்ச நேரம் சொப்னத்தை பார்க்கலாம். சொப்னம் எவ்வளவு நேரம் பார்க்கறது உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியாது பார்த்தா சொப்னத்துல 5 மாதம் ஆனா கூட வேணும். காட்டிலே ஒரு 40 நாள் எடுத்து அப்புறம் அங்கிருந்து நடுவில் போயிட்டு அப்படியே காஷ்மீருக்கு போயிட்டு கோவில் இருக்கிறதோட அந்த அதையும் பார்த்தது. அப்படியே வந்தா போல சொப்னம் கடைகள் எல்லாம் 5 நிமிஷம் ஆகும். இப்பதானே படிச்சது, இப்பதான் படிச்சேன், அங்கே கூட நான் வெளியிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். நல்லா இருக்கேன். ஆனா சொப்னத்தை அடுத்தவங்க உடனுட்டான். அவன்தான் மொழிக்கொள்ளில் நாம் பார்த்தேன். அந்த 3 நிலைக்கு சேர்ந்து இருக்கிறதுனால அவன் நிச்சயம் இல்லை. நிச்சயம்னா இருக்கணும். எத்தனை பாடம் இருக்கு, எத்தனை சொகம் இருக்கு, எத்தனை ராத்திரி இருக்கு, மாறினாலும் அவனால பார்க்க இது ஒரு அறிவு. ஏன்னா எப்போது எல்லாவற்றையும் பார்க்கறது, எல்லாத்தையும் அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்க. நான் எப்போது முடித்துக் கொண்டிருக்கேன், நான் நேற்று ராத்திரி தூங்கினேன், நேற்று ராத்திரி நான் சொப்பனத்தை கண்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் எப்படி இருக்கணும்? தேவனுக்காக தேவனாக்கணும். எனக்கு கஷ்டத்தா இல்லையே, அவர்தான் எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க. எல்லாவற்றையும் பார்த்து சொல்கிறது எப்படி இருக்கா? அறிவுரையோட ஒரு அறிவு இருக்கும் பொழுது நமக்கு வந்து போற அறிவு உள்ளது. எது அப்படியே கிடக்கிறது குறையும். சிலதெல்லாம் பார்த்தேன். ஆனா இதுல இதை பார்த்து இதை பொருள் கேட்டா இல்லை முடியும். சிலது பார்த்தல், சிலது பார்க்கவே, சிலது தெரியது, சிலது தெரியல. இப்படி வந்து போகக்கூடியதான அறிவு ஒன்று இருக்கு. அதே சில சமயத்துல சிலது எண்ணங்கள் உண்டாகிறது போறது. இந்த அறிவு முன்னால முதல்ல சொன்ன அறிவு சாஸ்வதமான அறிவு. எத்தனை பகலானாலும், எத்தனை ராத்திரியானாலும், எத்தனை வருஷங்களானாலும் அழியாத அறிவு. அதை நான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்னொரு அறிவு அப்பப்போ வந்து வரும். நேற்று பாடம் சொன்னேன், அழகா கேட்டிருந்தாங்க. இதுக்காக போல் பண்றேன். இன்னைக்கு சொல்ல புரியல. சொன்னேன், சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. அறிவு வந்தது வந்து போற அறிவு தெரிஞ்சிருக்க. இதெல்லாம் பௌத்த ஞானம் புத்தியில உண்டாகக்கூடியதான ஞானம். இந்த புத்தியில உண்டாகக்கூடியதான ஞானத்துக்கு கண்ணால நம்மளை பார்த்தாதான் இருக்குன்னு நம்ப, காதால கேட்டாதான் நம்ப. இது இருக்குன்னு சொல்லணும்னு என்ன அர்த்தம்? அந்த பக்கத்துல வந்து மாம்பழம் இருக்கா பார்த்துக்கலாம்னு சொன்னா இருக்கா, நாங்க போறோம், கண்ணால பார்க்கலாம், பார்த்துக்கலாம் இருக்கு. அவன் கண்ணுக்கு ஆகப்படலைன்னு என்ன சொல்ல போறான்? இல்லைன்னு சொல்ல போறான். கண்ணால பார்த்தது இருக்கு, இருந்தால் பார்க்கிறான். அது பார்த்ததெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்ததுனால்தான் பார்க்கலாம். எது முன்னால அது அபகரிக்கணும். இந்த காலத்துல நமக்கு தெரியும். பார்த்தா இருந்தது சொன்னான். மறுபடியும் அது அங்கேயும் எடுத்துட்டா இல்லைங்க. மாறி இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் மாறுறது. மாறும் அறிவு உள்ளது. அந்த அறிவு எப்பொழுதும் இன்னொன்றை எதிர்பார்க்கிறது. எது? கண்ணை எதிர்பார்க்கிறது. புத்தியில இந்த அறிவு வரணும்னா புத்தியானது கண்ணோட சேரணும். கண் வழியாக அதை பார்க்கும். காதோட சேரணும், காது வழியாக கேட்கும். நாக்கோட சேரணும், நாக்கு வழியாக சுவைக்கும். ரொம்ப அழகா இருந்தது, நீங்க கொடுத்த பின்பற்றம் சுவையா இருந்தது அவசியம். அவன் நாக்கோட சேர்ந்தாதான் இந்த அறிவு வரும். ஆனா சொப்னத்தை நீங்க சொப்னத்தை பார்க்கல, அந்த பார்த்த அறிவு நிச்சயமான அறிவுன்னு சொல்லுங்க. அது ஏதாவது எதிர்பார்க்கலாம், குழந்தை எதிர்பார்க்கலாம். கண்ண போயின்னு சொல்றது அவ காது வேலை செய்யல. ஆனா அங்க சொன்னது கேட்டதெல்லாம் ஒருத்தர் வீட்டுலாம் கேட்டீங்க. அப்பதான் தூங்கி இருக்கேன். அதான் நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நாட்டெல்லாம் கேட்டேன். பார்த்தது சொன்னேன். அதுக்கு மேல கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு. என்ன சொப்பனத்தை பார்த்தது நீங்க தானே ஞாபகம் சொல்லுவோம்.
நமக்குள் இருக்கிற இரண்டு அறிவு இல்லை, ஒரு அறிவு ஆத்மாங்கிறது அது நிச்சயமா இருக்கு. அது இன்னொன்று எதிர்பார்த்ததை உலகையோ மனசையோ எதையோ எதிர்பார்க்க. ஆனா புத்தியில வரக்கூடியதான அப்பொழுது வரக்கூடியதான அறிவு முடித்துக் கொண்டிருக்கும் காலத்திலையும் சொற்றம் பார்க்கும் பொழுதும் வரக்கூடியதான அறிவுகள் எல்லாம் மற்றவர்களை எதிர்பார்த்து இப்படி ரெண்டு அறிவு இருக்கா. என்ன ஆத்மாவை மறந்து விட்டான், இது மறக்கக்கூடாத ஒரு மறந்து விட்டான். வந்தவர்கள் ஆத்மா பத்தியே நினைக்கிறோம். இருக்கிறவங்க 4 நாள் போயிட்டே இருக்கு விவகாரம் முழுக்க. எத்தனை வயசானாலும் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எவ்வளவு படிப்பு இருந்த போதிலும் அவன் புத்தியோட நிலைதான் இருக்கிறதா அதற்கு முன்னாடி அவன் அறியவில்லை. இதெல்லாம் சொல்றாங்க. இந்த புத்தியில வரக்கூடியதான அறிவு இருக்கா, அதுதான் நகர், அதுதான் பொருள். அந்த பின்னால் ஒரு ஆத்மாங்கிற அது ஒன்றும் இருக்காப்புறம் ஒன்றும் தெரியல. அது ஒன்றும் ஒரு பிரமாணமோ ஒரு பொருளோ இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. ஐக்கியத்தை பிரமாணம் வேலிட் நாலேஜ் வேலிடிட்டி. இந்த அறிவானது உண்மை நமக்கு அறிவாளர்கள் சிலது நிஜமான அறிவு, சிலது பொய்யான அறிவு. இருக்கிறவங்க இருக்கிற மாதிரி பார்க்கிற அறிவு ஒண்ணு, கயல பரமா பார்க்கறது, டிவி பொம்மை இருக்கா போல பார்க்கறது இல்ல. ஆனா அங்கே இல்லை, பார்க்கறது அங்கேயும் வாழ்க்கை. ஆனா நீங்க உங்க டிவி தவறு வருது, அங்க இருக்காங்களா அங்க இருக்கா போலதான் பார்த்தேன். வழியா 200 இருக்காங்க பார்த்தேடா, உங்களோட நீங்க பார்த்தது. அதனால இது என்ன அறிவு கிரமம் எது எங்க இல்லையோ அது அங்கே இருக்கும்படி பார்த்த அதுக்கு கிரமம் எங்க இருக்கோ அதை அப்படி பார்த்த அனுமதியான நமக்கு இந்த புத்தியில வரக்கூடியதான அறிவு இருக்கிறதா அதை குழுப்ப நான் நம்புவேன். அதை டெம்பரரியா இருந்தாலும் என்ன கண்ணோட பார்த்தேன். ஆத்மா சொப்னத்தை பார்த்துதான் எனக்கு பொருள் அதை நான் உண்மைன்னு சொல்றேன். இதுதான் விஷயம். அனித்தியத்தையே பிரமாணாக்கிறார். நித்தியத்தை அனித்தியமாக இருக்கிறதுதான் பிரமா, நித்தியமாக இருக்காது. அது 94வது விடை. அவனுடைய நித்தியத்துவ அனித்தியத்தையோ விசேஷ அனுபவத்தை அப்படி சொன்னதப்ப அறிவு வந்தது. அது நிச்சயமான அறிவா அனித்தியமான அறிவா ஏறக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியல. அவளுக்கு அறிவு அறிவு வந்தது. அறிவுல அது நிஜமான அறிவா பொய்யான அறிவா அப்புறம் அறிவு விவசாயம். அவருடைய பிரமாணத்து அனித்தியாவது பிரமாணம் அனித்தியமான அறிவு தரும் உண்மையான அறிவு, நிச்சயமான அறிவு உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது. அறிவு நிச்சயம் பிரமாணத்துக்கும் அபேட்சா ஆவா. நிச்சயமான அறிவு ஒன்று உள்ளூர் இருக்க, அது அதை அறிவதற்கு வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. குரல் எதிர்பார்க்கல, புத்தி எதிர்பார்க்கல, எதையும் எதிர்பார்க்கல. உங்களை தாங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நாம் குளத்தை பார்ப்பதற்கு கண்ணு வேணும், சொல்லை கேட்பதற்கு காது வேணும். என்னை அறிந்து கொள்வதற்கு கண்ணை கலந்தாதான் எனக்கு நான் தெரியும். இதெல்லாம் தெரியும். பார்த்துக்கலாம். மனசு சீரியஸா அங்க வச்சாதான் நான் அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நானும் மறுபடித்து சொல்லுவேன். என்ன என்னை அறிந்து கொள்வதற்கு நான் எந்த பயமும் வேண்டாம், நான் இருந்தால் போதும். ஆனா என்னை தவிர இன்னொரு உணவை அறிவதற்கு எனக்கு இன்னொரு விஷயம் அவசியம் இல்லை. அதாவது நித்தியாயாம் நித்தியமான ஆத்மாவை அறிவதற்கு பிரமாணத்துவம் அபேட்சாவா எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அனித்தியாயாம்
கண்ண மூத்த நாட்டை விவரங்களா கோயிலான டெம்பரரி நாலேஜ் இருக்கிறதா இது என்னன்னு எத்தனை சரி தத்துவாது இவங்க ஒரு எஃபர்ட் பண்ணலாம். அப்பதான் கேள்வி கண்ணப்பா கண்ணை திறந்து அதை பார்க்கணும். சில பேருக்கு கண்ணாடி திறந்தா பார்த்தா ஏதோ வருது, அதை மூடி பார்க்கணும். அது சாவையும் கொஞ்சம் நிறுத்தி எங்கன்னு கவனிக்கணும். இப்படி ஒரு பிரயத்னம் வைக்கணும். அப்பதான் அவரத்தையும் அபேட்சத்தை அதாவது வித்தியாசம். அதனால என்னாச்சு ஆத்மனா பிரமாணத்தோ ஸ்வரஸ்தி. இதனால இது சொன்னதுனாலே நீங்க கொஞ்சம் தெரிவித்த என்ன அர்த்தம்? ஆன்மா என்கிறவர் அவர் எதையும் எதிர்பாராமல் இருக்கிறார், தனக்கு தானாக வழங்குகிறார். ஆனால் அப்படி இல்லை. மற்ற இந்த புத்தி என்கிறது பிரமாண நிரபேட்சமாக இருக்கிறது. ஆத்மா பிரமாணத்தை எதிர்பார்க்கிறது புத்தி. புத்தியானது எந்த செயல் வேணும்னாலும் இன்னொருத்தரோட செஞ்சுக்கிறதை தவிர தானா ஒன்றும் பண்ணல. தானா பார்க்கணும்னு கண்ணை ஏறணும், சொல்ல கேட்கணும்னு சத்தம் கேட்கணும்னு காலை ஏறணும், இங்கிருந்து அங்கே போகணும்னு காலை ஏறது, சாப்பிடணும்னு வாயை ஏறது, கையை ஏறி வாய்க்குள்ள போட்டு விட்டு அந்த கலத்தை போட்டு அதை வேணும் படி பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுறது. இந்த சுவை வேணும்னா நாட்டில் கொண்டு வைக்கணும். அதெல்லாம் சொல்லணும். பொருள் அங்க இருக்கு, நான் பொருளை பார்த்தேன், இது நல்லா இருக்கு, திடீப்பா இருக்க ஒண்ணு சொல்லணும். அந்த பொருளை பார்த்து அது என்ன சுவைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நாட்டில் வைக்கிறது எல்லாம் தெரியும், அது வரைக்கும் தெரியும். கண்ணால பார்த்தாலும் தெரியாது. சில சமயங்கள்லாம் நல்லா கவனிக்கணும். ஒரு ஆட்டம் அது கேட்கறது ஜாமா இருக்கா லேட்டா இருக்காமா எடுத்து பார்த்தா தெரியும். கண்ணு முன்னாடிதான் இருக்குது, தெரியாது. கண்ணால உருவம் தெரியும், கண்ணால சைஸ் தெரியும், கண்ணால வெயிட் தெரியும். வெயிட் தெரிஞ்சது கையால எடுத்துதான் பார்க்கணும். வெயிட் கையால எடுத்தாலும் 2 கிலோவா 3 கிலோவா 2.5 கிலோவா தெரியாது. அது என்ன பண்ணணும்? 2 பாத்திரம் கொடுத்தது, இந்த 2 பாத்திரத்தை இந்த இதோட கிராமமும் இருக்கணும். அது மட்டும் சொல்லலாம், வந்து தனியா தெரியாது. ஸோ நம்ம புத்தியானது எப்பொழுது அறிவு அறிந்தாலும் அது இன்னொன்னு எதிர்பார்த்துதான் உங்க ஆத்மம் வந்தது எதையும் எதிர்பார்க்கவில்லை. எப்பொழுதும் தான் ஒழித்துக் கொண்டே ஒழிக்கிறது. லைன் ஒழிக்கிறா போல ஒழிக்கிறார். எப்பொழுதும் நான் இருக்கேன் என்று ஆக்கிக் கொண்டே எவ்வளவு கிளியரா தெரிவித்தார். இவருக்கு இந்த விஷயத்தை யோசனை பண்ணவே இல்லை. பார்க்கணும் வேதாந்தம் சொல்றது அப்பப்ப கவனிக்க வேண்டியது. ஒரு வேலையாதான் ஒரு உங்களுக்கு புரியாதவதற்குள்ள புரிய வச்சுட்டாங்க. ஆன்மாங்கிற ஒரு அறிவு, அழியாத அறிவு, சதசித்தமான அறிவு, மாறாத அறிவு, இன்னொன்றையும் எதிர்பாராமல் எவ்வளவத்தையும் அறிந்து கொள்ள தகுந்ததான அறிவு வடிவமாக ஆனந்தமே முஸ்லீம் ஒன்று இருக்கு. அது ராமாய இருந்தாலும் இந்த ஆத்ம சம்பந்தத்தினால எல்லா வசதியும் அறிகிறது. அந்த புத்தியானது எதை அறியணும்னா படிக்கணும் சோம்பேறி. எப்பொழுதும் எல்லாத்தையும் வேலை வாங்குறது. கண்ணை காது மூன்று நான்கு இதன் வழியாகத்தான் அறிவு அறிகிறது. இல்லை அதுக்கப்புறம் இந்த ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மா இல்லாத போனாலும் நமக்கு தெரிய அறியலாம். அந்த விஷயம் ஆத்மா ஒருவருக்கு ஆத்மா இல்லைன்னு சொல்லலாம். இருக்கும் பொழுது அறிவதற்கு அதை இன்னொன்று எதிர்பார்க்க இல்லைன்னா என்ன வேண்டும்? அவரே ஆத்மனிபத்தாவாதி படித்தது. ஆத்மா இருக்கும் பொழுது ஆத்மா இருக்கே இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறான். அந்த ஆத்மா எனக்கு இல்லாமல் போகாது. நமக்கு எப்போ இருக்கா இல்லையான்னு கவனிக்காம இருக்கலாம். அந்த குழந்தை எல்லாம் சினிமா போஸ்டர் பார்த்தது நான் இதுவே எதோட தன்மை நினைக்கலாம். இது என்ன ஆச்சரியத்தை தெரியாம போகலாம். சில சமயத்தில் பார்க்கலாம். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கப்போ உங்களை கூப்பிட்டா என்னன்னு திரும்பி பார்க்காத நிலைக்கிறவங்க ஒன்றா போயிட்டேன். அது வரலாம். ஆனா
அவகதியாக எப்பொழுதுமே அவகதினா தோற்றம், நமக்குள்ள தோற்றம், அறிவு வேறு தோற்றம் கொஞ்சம் வித்தியாசம். அறிவுன்னா ஒரு பொருளை பற்றிவதான அறிவுக்கு அறிவு, நான் என்கிறது தோற்றம். இது சம்ஸ்கிருதத்துல ஸ்புரணம், இது அறிவுதான். இந்த ஸ்புரணம் இருக்கவே வித்தியாசம். அதோட இன்னொன்று சொல்றேன், பிரமாணே பிரமாணம் அபேட்சாதித்தி சத்திய பிரவிஷ்டாத்தியாக. இது நிறைய வித்தியாசம். இவன் பிரமாணங்களை கையாளுகிறார். பிரமாணம்னா என்னன்னு கேட்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இவரையும் உபயோகப்படுத்துறாங்க. இந்த உபயோகப்படுத்துறவன் யாரு? உள்ள அறிவன். அந்த அறிவன் இதை அறிவதற்காக பொருள்களை உபயோகப்படுத்துகிறார். நான் எழுதணும், எழுதுறவன் நான். எழுதுவதற்காக இருக்கிற கல்வி எழுதுவோம், எழுத வேண்டிய செயல். ஏதோ ஒன்று எழுதணும். எழுதணும் என்பதற்காக, அந்த செயலை செய்வதற்காக எழுத வேண்டிய நான் எழுதுவதற்காக ஒரு கல்வி எழுதுகிறோம். இந்த கல்வி வேணும் ஆசைப்படுறவர் யாருக்கு? உள்ள இருக்கிற பிரமாசம். அந்த பிரமாசம் தான் செய்ய வேண்டியதான காரியத்திற்காக, தான் இஷ்டப்பட்டதான காரியத்திற்காக, அதை முடிப்பதற்காக ஒரு கருவியை நாடுகிறார். நியாயம் லோகத்தில் இருக்குதாங்க. உருவத்தை பார்க்கறது கண்ண நாடுகிறான், சத்தத்தை கேட்கறது கால நாடுகிறான். இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இந்த கண்ண அறிவுள்ளவர்கள் ஏதாவது ஆகலாம். அதை சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கணக்க சொல்லணும் கேட்க. பிரமாணே பிரமாண அபேட்சாதித்தி அறிவதும் தன்னை அறிவதற்கு வேற ஏதாவது கருவியை நாட வேண்டும் என்றால் சத்திய பிரவிஷ்டாத்தியா. தன்னை அறியணும்னு யாருக்கு ஆசை வரணும்? நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. சொல்ல அறிவை பார்த்துட்டு இருக்கிறேன். வேற எப்ப இருக்கிறேன், எப்ப எழுதணும்னு ஆசை வருதோ அப்பதான் எழுதுறேன். எழுதணும் எனக்கூடிய ஆசைக்கு என்ன செய்ய விசிக்கும் இப்படி இதை வேணும் என்பதற்காக, அவர் ஆசைக்காக, அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கல்வியை நாடு. அது வரைக்கும் கல்வியை நாடமாட்டேன். கல்வி கற்றுப்படி கல்விக்கு அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சு காப்பீடு வேலை வைக்கிறது. எதை நிறைவேற்றா பிறகு பொழுது போறதை சொல்லுவிடலாம். அப்ப என்ன, இதை நான் செய்யணும் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுது வளர்ந்து, அந்த கருவிகளை எப்பொழுது நாடுகிறேன், கருவிகளை எப்பொழுது எடுத்துக்கொள்கிறேன், இந்த மனிதனுக்கு அது வேறும் எனக்கூடியதான எண்ணம் வரும்போது, அப்ப வெளிப்பொருளை பார்ப்பதற்கு தாங்கள் கருவிகளை நாடுகிறீர்கள். தன்னை அறிவதை அறிவதற்கு ஏதாவது பிரமாணத்தை எதிர்பார்க்கிறார், கருவிகளை எதிர்பார்க்க. பிரமாணத்தை அறிவதற்கு பிரமாணாபேட்சாதித்தி, பிரமாணத்தினுடைய எதிர்பார்ப்பு வேணும்னா இதற்காக யார் எதை எடுத்துக் கொள்வார்? எத்த பிரவிஷ்டா கல்யாண பிரமாணத்தா அறிவத முடியுது. யாருக்கு ஆசை வருதோ அவனா அறிவதன். அறிவதற்கு ஆசை வந்ததுன்னா அறிவதற்காக ஒரு கருவியை நாடினார். சொல்லுங்க, யாருக்கு ஆசை வந்தது? அறிவதற்கு. அறிவு வேணும் என்கிற நினைக்கிறவனுக்கு ஆசை வந்தது. அதிகாச பிரவிஷ்டா பிரமேய விடையில்லா. இதுவரைக்கும் நான் பாடலிலிருந்து பார்க்கிறேன். நான் எது வேணும் எனக்கு என்று நினைச்சனோ அது என்ன தவிர வேற பொருள். நான் இதை பார்க்கணும்னு நினைச்சேன், கண்ணு அந்த பக்கம். இதை கேட்கணும்னு நினைச்சேன், அதை கேட்டேன். அங்கே போகணும்னு நினைச்சேன், காலம் அந்த பக்கம். நான் எனக்கு ஆசைகள் எல்லாம் இது வரைக்கும் வேறு பொருள் இருந்ததை தவிர இது வரைக்கும் நான் என்ன அறிகிறது
எல்லாரும் ஏற்கனவே கேட்டுக்கோம். நான் என்ன அறியணும் யாராவது நினைச்சாங்க எல்லோருக்கும் ஏதோ ஒன்று ஊர் முழுக்க ஓடுறது நிச்சயமே இல்லை. 2 மணி நாளுக்கு முன்னாடி பாம்பே பேசிக்கிறோம் யாரும் கிளீஸ் வச்சுக்கிறோம் தூக்கவே தூங்கலாம் முடிச்சேன் முறையிடக்கூடாது எப்போது இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பணத்தில் அவளை ஆசை இருக்கு. சின்ன காலத்தில் சொல்லும்பொழுது பக்தி மாதா எங்கூர்ல பிறந்தாங்க இல்ல லட்சுமி தேசத்தான் பிறந்தாங்க. மற்ற இடங்களுக்கு போய் வளர்ந்தாங்க. இந்த பக்தி மாதா என்ன பண்ணிட்டு பக்தியோட வயசாக உதவி எடுத்துருக்காங்க. அம்மா அப்பாவை தோள்பட்டை சுற்றிட்டே இருக்கான். அந்த ஒருத்தர சேர்க்கிறதுக்கு போனாங்க. இறங்கிட்டு காசு கொடுக்க கேட்டான். அந்த ஊர்ல போனா காடுதான் அப்படிங்கிற இன்னும் எந்த சேர்க்கிறதுக்கு நான் கேட்கணும். ஒவ்வொரு தேசத்துடைய ஏறாட்டுடைய மணி ஆரம்பிக்கிற காலத்திலே கர்நாடகத்திலே குருஷேத்திரே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கர்நாடகத்திலே குருஷேத்திரன்னு என்ன அதுவா அவருக்கு ஒரு பௌத்தம் சுத்தராஷ்டிரம் நம்ம யுத்தத்துக்கு போயிருக்கேன். பாண்டவாடு யுத்தத்துக்கு போயிருக்கேன். 2 பேரும் எதுக்கு போயிருக்காங்க? யுத்தத்துக்கு போனா என்ன பண்ணுவார்? யுத்தம் தானே பண்ணுவார். ஒரு காரியமாக போயிருக்கேன். என்ன பண்ணிருக்கான்னு கேட்கிறாரு. மாமக்கார பாண்டவார்த்தையும் சிவகுருவார் என்ன பண்ணிருக்கா? யுத்தத்துக்கு போனாலே யுத்தத்துக்கு போனா இதெல்லாம் தெரியுமா நீங்க கேட்கணும்னு இல்ல. அது தர்மக்ஷேத்திரம். எங்க குழந்தைகள் அங்க போனதுன்னு இன்னொரு அந்த இடத்தினுடைய மகிழையினால நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு உணர்ந்து பாதுகாத்து குடுத்துட்டு வந்துருவாளோன்னு ஒரு பயம். அதனாலதான் இந்த பண்றாங்க இல்லையா அவர் அவருடைய மக்களாக நம்ம குழந்தை அந்த செய்வா இன்னொரு சந்தேகமாக அதாவது பாண்டவருக்கு இன்னொருத்தர அடிக்கணும் சொல்லணும்னு அதுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம். அவர் கர்நாடகத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்காக நம்ம அனாவசியமா ஆனந்தம் இழப்பு ஒருத்தருக்கு சண்டை கொடுத்தோம். அவளே எடுத்துக்கிட்டு சொல்லி போயிட்டாலோ என்னமோ அப்பவும் நம்ம குழந்தைகள் இருக்கணும். அந்த மகத்துவாதிகார ஒரு ஜாஸ்தியா இருக்க அது அந்த மனத்துக்கு மேல ஓடுறாங்க. அவ்வளவு ஒரு பதார்த்தத்திற்கு இருந்தார். தன்னை இன்னொரு பொருளை அறியவும் எனக்கூடியதான ஆசையிலேயே மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கான். நம்ம யாரும் தான் யார் என்று அறிவதே இல்லை. அதான் அறிவனான தனக்கு அறிய வேண்டியதான ஆசை, அதை அறிவதற்காக அவன் கொள்ளக்கூடியதான கருவிகள் எல்லாமே வெளிநோக்கி உள்ளதே தவிர காரணம் அறிகிறவங்க இருவருக்கே அடுத்த வரல. அதை சொல்லக்கூடியதான குரு வந்தாதான் இது சூழலுக்கு தெரியாத இருக்கணும். படிக்கிற வரல நல்ல படிக்கிறதா எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இதுல படிக்க அவரே எழுதுவாங்க. மனசை பத்தி யோசனை பண்றான்னு இருக்கிறது. மனசு கேட்கலன்னா அவருக்கு என்ன பண்ணணும் யோசனை பண்றான்னு இருக்கிறது. அந்த மனசை ஒழிக்கிற ஆத்மாவை பத்தி யோசனை பண்ண மாட்டேன். என்ன பண்றது? அதான் சொல்ற பிரமேயங்களா அறிவதெல்லாம் அறியக்கூடியதான பொருளை பத்தி உள்ளதே தவிர அறிவதை பத்தி இல்லையே. பிரமாத்திரு விஷயத்து அனவஸ்தாபிரதா. ஏனென்றால் அறிவதை அறிய வேண்டும் என்று நினைத்தானேயானால் அறிவதன் இருக்கான். அறிவதை அறியணும் என்று நினைக்கிறவன் யாரு?
நினைக்கும் பொழுது எதை நினைத்தாலும் தன்னை தவிர இன்னொரு பொருள்தான் நினைச்சு வரணும். அதுதான் நினைக்கிறேன். அறிவோம் தன்னை நினைக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த தாழ்வுகளும் தன்னோட வேற அறிவாதானே நினைக்கணும். எனக்கு வழக்கு நிலைக்காக இன்னொரு பொருளை நினைச்சு தன்னை நினைச்சு பார்க்க வேண்டாம். ஏன் தெரியுமா? எனக்கு இதை பற்றி நல்லா தெரியல. என்ன தெரியும்னு கேட்காது. என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னொருத்தரை பத்தி தான் தெரியாது. என்னை பத்தி எனக்கே தெரியும். நிறைய தெரியும். நான் கேட்பான். முதல்ல அநேக பிரமங்கள்ல ஹீரோக்களும் உங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி சொல்லுவோம். படிச்சு கொடுக்கும். ஒரு காசு வரும். இவ்வளவு வேலை, இவ்வளவு கூட்ட, இவ்வளவு வெயிட்டு, இவ்வளவு ஹைட்டு, என் கண்ணு இவ்வளவு நீளமா இருக்கு, நாக்கு இவ்வளவு நீளமா இருக்கு, நாக்கு 5 தான் இருக்கு. என்ன சொல்றது? இதுதான் உங்களை பத்தி இல்லை. உங்களுக்கு எது சேர்ந்ததோ அதை பத்தி எழுதுறேன். உங்க சரீரத்தை பத்தி எழுதுறேன். நீங்க உங்க படிப்பை பத்தி எழுதுறேன். உங்களுடைய பணத்தை பத்தி எழுதுறேன். அண்ணாமலை பத்தி எழுதுறேன். கல்யாணத்துக்காக அதோட பார்க்கலாம். அதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் அதாவது 3 பக்கம் இருக்கு. இத்தனையும் பார்த்த கடைகள் 6 மாசத்துல கைவிடணும். ஒண்ணுமே புரியல. இத்தனை தன்னை பத்தி எதையும் அறியவை நாங்க எல்லாம் தெரியுங்கிறோம். அதனால தன்னை பத்தி அறியணும்னு சொல்லலைன்னா தனக்கு தான் எங்களுக்கு தெரியும் அறிஞர்தான் அவஸ்தவரும் பிரமாதோ தரிச்சாயாத்த சத்யாகி அந்நியமாதா சத்யாகி அந்நியா ஏவமேவ இச்சாயாக பிரமாத்து விஷயத்தே அறிய ஆசையும் தன்னை பற்றி இருக்க முடியலாம். பிரமாதுராத்மனா அவ்வியதிகத்திலேயே இருக்காரு. அவருக்கு வெற்றி இல்லையே. எனக்கு தெரியாத விஷயத்தை அறிவதற்காகத்தானே நான் கல்வியை கொள்ள வேண்டும். எனக்கு என்ன நல்லா தெரியுமே. அவ்வியதிகத்துவ பிரமேயத்துவ அனுபவத்தை அதை அறியணும் என்கிற நிலையே இல்லை. அதை அறிந்தார். லோகேயே உலகத்துல பிரமேயம் நாம அறிய வேண்டியது என்றால் பிரமாதோ இஷ்டா ஸ்ருதி பிரயத்ன பிரமாண ஜன்ம வியவஹீதம் சித்ததி. முதல்ல நம்ம பாருங்க, ஒரு பொருளை பத்தி நமக்கு அறியணும்னு ஆசை வரும். அந்த பொருளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுல ஆசைப்படும். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத பொருள் ஆசை இருப்பாங்க. தெரியாத பொருள் கிடைக்கிட்டே படல, அதுல ஆசை இருப்பாங்க. யாராவது சொல்லணும், ஓ இப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சொன்ன பிறகு நமக்கு ஆசை, அது தேவையை பார்க்கணும் அப்படின்னு சரின்னு கடைக்கு போறேன். அதை கேட்கறேன். ஏதோ 2-3 கடை இல்லை இருக்கலாம். அப்புறம் அந்த கடையை கேட்டு போனேன். போனேன். அதுக்கப்புறம் ஆசை வந்தது. அதை அடையிறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆறுதல் எப்படி இருக்கு? அறிதல், ஆசைப்படுதல், அதை அடைய முயற்சி செய்தல், அடைதல். ஜானாதி இச்சதி எதே பிராப்னோதி. அப்ப என்ன? முதல்ல அதை பத்தி அறிவு இருக்கணும். அந்த பிறகு அறிவு இருந்தா மட்டும் போராது. எங்கேயோ அங்க இருக்கு. அது சாங்க கோபுரம் பைசா டவர்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம அதை அடையணும்னு எதாவது ஆசை வரும். அது ஒன்றும் எல்லாம் உங்க வெளியே வச்சுக்கோ. பொம்மை வேணா வாங்கி வச்சுக்கோ. ஆசை வரைய இருக்கு. வேற என்னங்க அது போல பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்க. இப்போ முதல்ல அறிவு. அறிவு அதை நமக்கு வேணும் என்கிற எண்ணம் மனசுல. அது எண்ணம் வந்ததுல அது உங்களுக்கு தூண்டுறது. அதை அடையணும்னு முயற்சி. அந்த முயற்சியினால நீங்க பண்ணக்கூடியதால செயல்கள். சில சமயத்துல நானும் 10 வருஷமா அதை அடையணும் பார்க்கிறேன், முடியல சார். அதுக்கப்புறம் நினைப்பு நமக்கு இவ்வளவு அதான் சொல்ல பிரமாதோ இச்சா ஆசை சுருதி. அதை பற்றி பிரயத்னம், அதை அடைய பிரயத்னம். அதற்காக கருவிகள் பிரமாண ஜன்ம வியாபீதம் சித்தி. காது வாங்கணும். காதுன்னு ஒன்று தெரிஞ்சுன்னா
அதை வேணும்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டது அதனால கிடைக்கல. இந்த மாதம் அடுத்த மாதம் வருதுன்னு சொன்னா அது ஞாபகம் வருது. அதை சொல்லிட்டேன். அதை அடையிறதுக்காக காசு சம்பாதிச்சா காசு சம்பாதிச்சா கடைக்கு போனா வாங்கிடும். இந்த அளவுதான் நடக்குது. இதே மாதிரி என்ன ஆத்மாவை நான் அறியணும், என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னா ஆசைப்படுமா கேட்டால் இல்லை. ஏன் ஆசைப்படுறேன்? எனக்கு நீங்க தான் எல்லாருக்கும் ஆசை இல்லை. யாருக்காவது நான் இந்த இடமும் ஆசைப்பட்டேன்னு சொல்லல. எங்க சட்டம் வீட்டுல போனா தனியாக என்ன அறியணும் யாராவது மனமாக இருந்தால் வீட்டுல என்ன ரிப்ளை வரும்? ஏதோ சம்திங் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்றாங்க. உங்களுக்கு பத்தி உங்களுக்கு தெரியல எப்படின்னா அப்படின்னு அநியாயமா போயிடும். அப்ப என்ன பத்தியும் கேட்காங்களோ நான் பிரமாணத்தோ அறிவாளனுக்கு ஈஸ்வரோ ஸ்ருதி நினைப்போ பிரயத்னம் முயற்சியோ பிரமாண ஜன்ம அதுக்காக கருவுகளுக்கு எடுத்துக்கொள்வது ஜென்மம் வித்தியதி மாநியதா அவரதி பிரமேய விஷயா. எப்ப பார்த்தாலும் அவரதி என்றால் பிரமேய விஷயா இன்னொன்னு அறிய வேண்டியதாக மற்றொரு பொருளத்தால் கற்கப்பட்டது. பிரமாதோ பிரமாதா ஸ்வஸ்தியேன கேரளீயவனிக்கா நான் என்னை அறிந்து கொள்ளணும், நான் என்னை ஏராளமும் எங்கேயாவது இருப்பா கம்பளிக்கும் சக்தியா இத்தாதியா அந்நியதன ஆகிய என்னை அறியணும் ஆசை எனக்கு என்ன நினைப்பு நான் என்ன பத்தி நினைக்கிறேன்னு யாராவது சொல்லலாம். உங்களை பத்தி தான் எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்கிறேன். குறிப்பிட்ட மர்த்தவிய விஷயா எதை நினைக்கிறதோ எந்த பொருளும் வேற ஒரு பொருளை தான் நீங்க நினைச்சிருக்கு. உங்களை பத்தி என்ன எங்களை பத்தி எவ்வளவு தெரியும் திரும்ப நினைக்கிறது மனதாக நினைக்கிறதுக்கு என்ன பத்தி நினைப்போம் ஞாபகம் நான் மறந்து விட்டேன். நினைக்கிறவனை பற்றி நினைக்க வேண்டியதாக பொருளை பற்றி நினைக்க இஷ்டம் ஆசைப்படுவது கூட ஆசைப்படக்கூடியதான பொருளை பற்றி ஆசை உண்டே தவிர தன்னை பற்றி இல்லை. நான் இஷ்டாவா ஆசை உள்ளவரை பற்றி ஆசைப்படல. யாரும் ஆசை உள்ளவர் எனக்கு ஆசை வந்திருக்கு. இந்த ஆசை யாருக்கு இருக்கு அப்படின்னு ஆசை வந்திருக்குன்னா அதை அடையிறதுக்காக ஓடிட்டு இருக்கு. காலமுறை அதாவது இடையில அதை வாங்கணும் ஓட இருக்குது. இந்த ஆசை யாருக்கு வந்ததோ அதனை யோசனை பண்ணணும் யோசனை மற்ற இஷ்டாவத்தி அனவஸ்தா பூர்வ பரிகாரியா இது அதுக்கு அதுக்கு அனவஸ்த தோஷம் வரும்தா. அதனால ஒன்று உமக்குள்ள இருக்கிற ஒரு சைத்தன்யம் அறிவிக்க அது ஆசையே காப்பது. எனக்கு ஆசை இருக்குன்னு காப்பதே அவ்வளவுதான். நான் இப்பொழுது இதை நினைக்கிறேன் உங்களுக்கு அறிவிப்பதும் அவர்தான். நான் செயலை செய்கிறேன் என்பதை உங்களுக்கு காட்சி கொடுக்கிறதும் அவர்தான். நமக்கு எல்லாம் தெரியும். நாம் இதை அறிந்தேன்னு சொன்னதிலே நமக்கு அறிவு இருக்குன்னு காட்டுறாங்க விஷயம். சிலதெல்லாம் நமக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த அறிவு இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இருக்கலாம். நான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அறிவு அந்த அறிவு இருக்கா இல்லையான்னு ஞாபகம் வருமா? வைத்தியத்துக்கு வராது. அறிவுங்கிறது அவனுக்கு மற்றொரு சந்தேகம் இருக்கே தவிர அந்த அறிவு தனக்கு சந்தேகம் வராது. இந்த கிளாஸ் இப்படி மாற்றிக்கிறோமா தன்னை யோசனை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உங்க ஆத்மஸ்வரூபத்தை அறிவுங்கிறதுக்கு தப்பு. அது அறியணும். அறியணும் எப்படின்னு சொல்லப்போறேன். பரமாத்மனுடைய அவரது அனுப்பத்தவும் அனவகதையேவ பரமாத்மா. எனக்கு என்னை பற்றி தெரியலைன்னா நான் என்னை அறிந்து கொள்ளவே மாறினேன். என்ன நான் அறியலைன்னா எனக்கு நானே தெரியப்படாது அப்படின்னு இல்லப்பா. உனக்கு நீயே தெரியப்படாது. உடத்த பார்த்ததுன்னா இது குழம்பு தெரியும். நான் என்னைக்காவது என்ன பார்த்திருக்கிறோம். என்ன நான் பார்த்தா சொல்ல தெரியும். ஆனா விவகாரம் நான் இருக்கேன். இருக்கேங்கிறத நான் உங்களை பார்த்திருக்கேன். கண்ணாடியில பார்த்திருக்கேன்.
கண்ணாடி உங்க பிரதிபிம்பம் தான் பார்த்திருக்கேன். இந்த சரீரத்தினுடைய பிரதிபிம்பம் பார்த்து எடுத்தத நான் யாரை கூடுகிறோ அவரை பார்த்திருக்கிறோம். அதனால நமக்கு இருக்கவே இல்லையான டவுட் இருக்காங்க. நான் அவனோ அவகதே அவன் தவ்ய விஷயத்தான் அறிபவனின் அறிவு அறிய வேண்டிய பொருளை பற்றி ஒழுக்குமே தவிர அறிபவனை பற்றி வரவே வராது. அறிபவனின் அறிவு அறிய வேண்டிய பொருளை பற்றி இருக்குமே தவிர அறிபவனை பற்றி வரவே வராது. என்னங்க அவன் அறியப்படம் என்பவன் இல்லை, அறிபவனை என்பதை அறியப்படுபவன் இல்லை. இதுதான் வேதாந்தம். ஏன்னா இவன் திருக்குத்தானே தவிர திருக்கவில்லை, இவன் பார்க்கிறவனே தவிர பார்க்கப்படும் ஒரு பொருள் ஆகாது. அம்மா நீ பார்க்கக்கூடியதான பார்வைக்கு அழிவில்லை, பார்க்கக்கூடியதான பார்வையால் எல்லாவற்றையும் பார்க்கிறாய். எல்லாவற்றையும் பார்க்கிறவனுடைய பார்வையில் பார்க்கிறவன் மற்றொருவர் இல்லை. தீபம் ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் ஒழிக்கும். தீபத்தை ஒழிக்க இன்னொரு பொருள் வேண்டாம். தீபத்தை ஒழிக்கிறது வேற ஏதாவது வேணுமா? ஒளி இல்லாம வெளியெல்லாம் ஒழிக்கிறது தெரியாது. ஒளி பட்டாதான் தெரியும். தீபத்துக்கு மட்டும் ஒளி படாம தெரியுவாங்க. தீபத்தை அறிவதற்கு மற்றொரு தீபம் வேண்டாம். தன்னை தானே காட்டுகிறது. அதே போல உனக்கு குடம் வேணும்னா பார்க்கணும், சத்தம் வேணும்னா கேட்கணும், எந்த அறிவு வேணும்னாலும் இருக்கணும். உனக்கு நீ அறிவது உன்னை நீ அறிவதற்கு ஒரு தேவைதான். உன்னை நீ சரியாக அறிவதற்கு இல்லை. என்றால் நீ அறிவு வடிவம். நீ யாரே அறிவு வடிவம். தீபம் மாதிரி இன்னொன்று தேவை இல்லாமல் உன்னை நீயே அறிவு கொண்டே இருக்காய். உன்னை நீ அறிவது என்பதல்ல, உனக்கு அறிவு வடிவமாக இருக்காய். அறிவன் வேறு அறியப்படும் வேறு அப்படிங்கிற வித்தியாசத்துல அறிவு வடிவமாகவே உண்டாய். அதான் சொல்றேன். அவதரித்த ஆத்மயம் கூட்டஸ்த ஆத்ம ஜோதி. இந்த புத்தகத்துலதான் வேற எங்கேயும் கிடைக்காது. லாஜிக்காலே போகப்பட்ட ஆத்மா எப்பொழுதும் இருக்குங்கிறதுக்கு லாஜிக்கு தான். வாக்கியம் வேண்டாம், உங்களை பத்தி பேசியே இருக்க. அவதரித்த அறிவோ என்கிறது ஆத்மாவில் கூட்டஸ்த நித்திய ஆத்ம ஜோதி மாறாத எப்போதும் உள்ளதான அறிவு. அந்நியதா அனபேட்சைவ சித்தா, வேற எதையும் எதிர்பாராமல் கிடைக்கிறது. ராத்திரி தூங்குறது ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு லைட்டும் இல்லை. அப்பவும் நான் முடிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுது. முடிச்சு வந்துட்டு அப்படின்னு தெரியும். லைட்டு தான் இது எடுத்து தெரிஞ்சுன்னா லைட் வேண்டாம். என்னன்னா அது எடுத்துட்டேன். யாராவது கேட்கறதுன்னா நான் எதுக்கேன்னு தெரியுமா? இல்லையே. அது எப்படி உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சு ஒரு பொருளும் இல்லாமல் ஒன்றும் தெரியாம எப்படி உங்களுக்கு நீங்க இருக்கு முடிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் வந்து வரேன். இப்படி கேள்வி கேட்கல எப்படி முன்னாலே பண்ணீங்கன்னா இது என்ன பத்தி இருக்கு தெரியலையும் சொன்னா வைப்போம். தெரியும்னு சொல்ல முடியல. என்ன பண்ணலாம்? ரொம்ப இருக்குல்ல. அக்ஞானி அனபேட்சைவ சித்தா. அக்னேஷ்ணவது நெருப்பு சுடுறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. நீர் சுடுறதுக்கு நெருப்புல வைக்கணும். கட்டை சுடுறதுக்கு நெருப்புல போடணும். அப்பதான் சுடும். வெறும் கட்டை சுட நெருஞ்சவன் சுட நெருப்புல வைக்கணும்னா எல்லாருக்கும். ஆனா கண்ணு தெரியணும்னா ஆத்மாவோட சேரணும். ஆத்மா தெரியணும் ஏனோடையும் சேரணும். அக்ஞாதி உஷ்ண பிரகாசவத்து பூர்வமேவ பிரகாசிதம். அவதே சைத்தன்யாத்ம தூஷிதா ஸ்வாத்மனே அனித்யஸ்தே ஆத்மனः ஸ்வார்த்ததானுபவதி. இது இன்னொரு நாள் அறியப்படுகிறது அப்படின்னு சொல்ல அது தனதுங்கிறது. இப்ப இன்னொரு ஜென்ரல் ரூல் பாருங்க. இந்த வீடு இருக்க நல்லா இருக்க
கீழெல்லாம் தோல்வி இருக்கு, அங்கேயே கண்ணாடி அப்படின்னு வச்சிருக்கு. இத்தனை பொருள் இருக்கு. அந்த பொருள் யாருக்கு வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல உட்காந்து லைட்டு எல்லாம் இருக்கு, கண்ணாடி எல்லாம் மணி கண்ணெல்லாம் போட்டுலாம் வச்சிருக்கு. அது ஒருத்தவங்க இதுல யாருக்கு சார் அப்படின்னு அந்த கேலண்டருக்காகத்தான், இந்த ஃபேனுக்காகத்தான், இந்த லைட்டுக்காகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு இத்தனையும் சேர்ந்து அங்கே உள்ள இருக்கக்கூடியதாக ஓனர் அது அதற்காகத்தானே இத்தனையும் சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் அவளுக்கு எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு யோசிச்சிருக்கேன். உங்க வீட்டுல எந்த பொருளானது தேவையிலேயே நீங்க நினைச்சிடோ அடுத்த செகண்ட் அந்த பொருள் அங்க இருக்க சொல்லி கூட பொருள் எல்லாம் அவ்வளோ கரெக்டா நீட்டா கண்ணாடி காலம் எல்லாருடைய எண்ணம் என்னன்னா எந்த பொருளும் தனக்கு வேணுங்கிறது வேணும்னு ஆசை இல்லாத பண்ணாலும் அவன் வச்சிருக்கிறதுனாலே வேணும்னு தெரியும். பண்ணார் ஆனா நீட்ட பகவத்கீதை புத்தகத்தை அக்கா போட்டு வச்சிருக்கேன். ஒரு 7-8 வருஷம் அது படவே இல்லை. ஒரு நாள் பண்ணேன், நல்லா இருந்திருக்கலாம் படிச்சுட்டு கொடுத்து விடுறேன். யாரும் நேற்றுதான் பகவத்கீதை ரொம்ப நல்லதே படிக்கிறோம் அப்படின்னு அப்படிங்கிற 10 வருஷம் படிக்கிறதோ இன்னும் படிக்க வரேன். அதை என்னை விட்டு போறதுன்னா எனக்கு இஷ்டம் இல்லை. அப்ப அந்த புத்தகத்தை நான் நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறது தெரியாத போனாலும் நமக்கே அறியாத போனாலும் அதை விட்டு போகும்போது நம்ம மனசு இடம் கொடுக்க வேண்டாம். அதை மிக நீதிக்கிறேன் அர்த்தம். அதனாலதான் உங்களால அக்காவுக்கு போய்விடும் சொல்ல போகலாம். நல்ல பொருளும் உதாரணம் இருக்கு. ஆனா ஞாபகம் சொல்லுவோம், இத்தனை பொருளும் யாருக்காக? அந்த பொருளுக்காக இல்லை, இவனுக்காக. ஆனா இவன் யாருக்காக இருக்கா? அவன் அவனுக்காக. நீங்க யாருக்காக ஒரு பழம் இருக்கு அப்படின்னு கேட்கணும். எங்க ஆளுக்காக சொல்லுவாங்க வேணும்னு அந்த சந்தோஷத்துக்காக சொல்லலாம். ஆனா அதனால மாணவனுக்காக தான் வரும். எல்லாரும் நான் சௌக்கியமாக இருக்கணும்னா 10 வருஷம் ஒருத்தருக்கு லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணல. 4வது நாள் என்ன ஆச்சுங்க, என்னவோ மனசாரம் இருக்கு. உன் வழி உள்ளது என் வழி இருக்கு. காலையே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முஸ்லீம் டாக்டர், கிறிஸ்டின் டாக்டர், பெண்கள் வைக்கிறாங்க. என்னதான் பண்றது புரியல. மாசப்படுத்து கேட்கறது இஷ்டம் இல்லை. அதோட மற்றபடி யாராவது ஒருத்தர் வந்தாதான் நம்ம மாதிரி புதுசா ஒரு ஆள் வந்தாதான் 2 பேரும் தோலாக பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து கேட்க வருவாங்க. கேட்கறதே தெரியும். இவர் வார்த்தை அந்த மாதிரி இருக்க மாட்டா, அந்த மாதிரி வார்த்தை 2 பேரும் நம்மளோட வைக்குவார். விஷயம்னா இந்த மாதிரி தாக்கா வருஷத்துல நல்லா தெரியும். கடையில நீங்க போகும்போது 2 பேரும் எழுதுறவங்களே ரொம்ப மரியாதை போறவங்களே நினைச்சேன். இவர் 2 வருஷம் போல அந்த மாதிரி ஏன்னா அனாதிகாரமா தாப்பத்தையே போல. அப்புறம் என்ன ஒரு விஷயம் என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அவனவனுக்கு தான் வாழ்க்கை. எல்லா பொருளும் அவனுக்காக தான் இருக்கு. அதனாலதான் ஆத்மனை கல்வரே திருட்டே ஆத்மனை கல்வர் சர்வம் விதித்தமதி எல்லாம் நவாரே பக்திஸ்தாவாய் பகுப்பிரியம் போது நவாரே ரவஸ்தாவாய் சர்வம் பிரியம் போது ஆத்மனுக்காவாய் சர்வம் பிரியம். எனக்காகத்தான் எல்லாம் எனக்கு வேணும் வேணும்னு வச்சுட்டேன். ஆனா அந்த என்ன அடையக்கூடிய நாம் ஏற்றுக்கானாலே அதாவது சுவாதந்திர அதுக்கு சுவாசத்துவ அனுபவத்தி காரியங்களை கண்டாதவது சம்மதத்துவ. இந்த கூட தெரியவருக்கு 5 காலவர்கள் 10 காலவர்கள் 10 கைவர்கள் 2 கண்டு 2 கால 2 மூக்கள் மாற்ற வந்து இத்தனை இருக்கிறது இறக்கணும். இத்தனை இறக்கணும். குருவா இருக்கிறதோ இந்த குருகுலத்தில் 20 நபர்ல சேர்ந்த அந்த ஆத்மாவுக்கு சம்மதத்துவ குருவா இருக்கிறதுனால பராமத்துவம் தோஷவத்துவம் சமூகம் அதுக்குள்ள தோஷவத்துவம் தீபத்தியா நாமத்தியா இது நமக்கு ஒண்ணுமே சொல்றாங்க. இந்த பங்குக்கு நடுவுல நாக்கு, இந்த நாக்கு வேகமா நீக்கிட்டே இருக்கு.
பங்கு தெரியாம நாட்டை கழிச்சு பங்குக்கு மதிச்சு இந்த ஆத்மா யாரை அழிக்கும்? இந்த குழந்தை அந்த குழந்தை அழிச்சதுன்னு வச்சுக்கலாம். இந்த அம்மா என்ன பண்றா தெரியுமா, எந்த குழந்தை இன்னொரு குழந்தைய அழிச்சிருக்கோம் அந்த குழந்தைய நான் அழிக்கிறேன். இது ரொம்ப பைத்தியகாரம். ஏன்னா அழிச்சதுனால அந்த குழந்தை அழிச்சு இந்த குழந்தைய நீங்க எடுத்துனாலும் இல்லை எல்லாம் அழிக்கிறதா அழிஞ்சிருக்கான். இப்ப என்ன பண்ண போறது? தன் நாட்டை கழித்தால் நான் யாரை தப்பு முடிக்கிறேன் பேசுனா அது கழிச்சு நாட்டை நாட்டுக்கு அப்புறம் நீங்க பல நடுவில் மாட்டீங்கன்னு சொல்லிடா. ஆனா அந்த படம் வந்து இந்திய கழிச்சு பல அழிக்கிறா. நமக்குள்ள இருக்கிற விவகாரத்துல தண்டனை தான் யாரும் பண்ண முடியாது. ஆனா இவைகள்லாம் என்னன்னா ஜீவசக்தியா சமசக்தியான்னு சொல்லணும். இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஆத்மா உள்ளதான் இவர்கள் எல்லாத்தையும் உணர்ச்சி வச்சு தரணும். சைத்தன்யாத்மோதிதா சுவாத்மனை அழிக்கிறது. இந்த சைத்தன்யமா இருக்கிற ஆத்ம ஜோதிஷ்ட பொய் அழிக்க ஒரு சொல்வதையான நான் யாருக்கு நான் என்னை பற்றி எப்படி நினைத்தேன் என்கிறது இருப்பதனால் பிராபத்தத்தை அழிக்கணும்னு சொன்னா இந்த ஆத்மாவாக முன்னால் எப்படி இருந்தது, போன பிறகு எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆத்மனியவாக சமூக கூட்டமாக இருக்கிறதுனால உற்பத்தம் ஆத்மனை வித்தியதே அறிவானது வந்து ஆத்மாவில் இருக்கிறோம். நல்லதா ஆத்மா ஆத்மா தத்துவம் தத்பாவா பேசையா அதுதான் இது இருக்கு அது இல்லைன்னு இது இல்லைன்னு ஆத்மா அனாத்மனோ ஆத்மா அந்நிய நிராகரிக்க தீர்மானமாக்கு. உனக்குள்ள ஒரு ஆத்மா வேற எதையும் எதிர்பாராமல் அந்நிய நிராகரிக்கமாக நித்திய சைத்தன்ய ஜோதிஷ்டம் எப்போதும் ஒழித்துக் கொண்டிருக்கு என்கிறது தீர்மானிப்பன். புத்தி தூண்டலாம் முடிக்கலாம், மனசு யோசனை பண்ணலாம், ஓய்வு பெறலாம், தன்னை பார்க்கலாம், காணாமல் இருக்கலாம். ஆனா ஆத்மா மட்டும் எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டே இருக்கு. அதுக்கு அழிவில்லை, அழிவில்லை, எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கு. அதனுடைய ஒளியில் தான் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது. உமக்கு வேண்டாம் சொல்லுவோம், நீங்க பார்க்க உமக்கு அந்த ஆத்மா சாதத்தை இந்த சொல்வதற்குன்னா அதுக்கு மேல இந்த பிரமாதாவை எப்படி அறியறது, அந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி அறியறது, அதுக்காக குரு தேவை அப்படிங்கிறது நான் சொல்ல. இதை அடுத்த கிடைக்கிற